Hi friends, welcome to our YouTube channel Softech Civil Tamil. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிரர் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக எப்படி பீம் காலம்லாம் செலக்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ETABS, எஸ்டிமேட், SKETCHUP, ரிவிட், staadPro இது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் வந்து போட்டுட்ருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து 2D பிளான், 3D எலிவேஷன், ஸ்ட்ரக்சரல் டயக்ராம், எஸ்டிமேஷன் இது போன்ற எல்லாமே சிவிலுக்கு தேவையான எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி தருவோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் வந்து நம்ம ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து மிரர்னு நேம் கொடுத்துக்கிறேன். மிரர்னு நேம் கொடுத்துருக்கேன். லென்த் வந்து மீட்டரும், ஃபோர்ஸ் யூனிட் வந்து கிலோமீட்டர்னு சேஞ்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுக்கேன். அதுக்கப்புறம் ஆட் பீம் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். என்னோடய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இன்டர்ஃபேஸில் வந்து நம்ம இதை வந்து இது வந்து ஒய் டைரெக்ஷனும் இது வந்து எக்ஸ் டைரெக்ஷன் இருக்குது. இதை நம்ம முதல்ல சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணாமே பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு கிளியராக புரியணுங்கிறக்காக நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்-இசட் டைரெக்ஷனில் வைக்கிறோம். அதாவது இது எக்ஸ் டைரெக்ஷனும் இது வந்து இசட் டைரெக்ஷனும் உங்களுக்கு புரியுது. அதாவது இந்த கீழே கார்னரில் இருக்கிற டைரெக்ஷன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி காமிக்கும். இப்போ இது இசட் டைரெக்ஷன், அதாவது இந்த டைரெக்ஷன் வந்து இசட் டைரெக்ஷனாகவும் இது வந்து எக்ஸ் டைரெக்ஷனாகவும் உங்களுக்கு இப்போ காமிக்குது. இப்போ இதில் நான் வந்து 2 மீட்டர் ஒரு பாக்ஸ் ஒன்று வரைகிறேன். டூ மீட்டர் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த இதை வந்து நான் ஸ்னாப் நோட் பீமை வந்து கேன்சல் பண்ணுறேன். எனக்கு இப்போ இந்த இது மட்டும் இருக்குது. இப்போ நான் இதை வந்து ஃபுல்லாக நோட் கர்சர் வச்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணால் எனக்கு இங்கே நோடு எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா Ctrl+C Ctrl+V, Ctrl+C காப்பி பண்ணுறேன். அடுத்தது Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். என்னென்னு கேட்குது. இப்போ இதில் வந்து ஒய் டைரெக்ஷனில் வந்து -3 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஏன்னா -3னா டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வரும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற மொத்த கர்சரையும் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்தது ஜியாமெட்ரியில் போய்ட்டு கனெக்ட் பீம் அலாங், அதில் வந்து ஒய் ஆக்சிஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறேன். 4 மெம்பர் செலக்ட் ஆகுது. இது நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட்டு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம எப்படி மிரர் பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். உங்களோட மவுஸை வந்து நோட் கர்சர்லேயே வச்சுக்கோங்க. இப்போது இதை வந்து ஃப்ரண்ட் வியூ அந்த டைரெக்ஷனில் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பீம் கர்சரில் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ இதை மட்டும் இதிலேருந்து இப்படி செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஒரே ஒரு செக்ஷனை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை 3D வியூக்கு கொண்டாங்க. 3D வியூ கொண்டு வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து இதை எப்படி மிரர் பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். ஜியாமெட்ரி போங்க, மிரர்னு ஆப்ஷன் இருக்கும். மிரரை போய் கிளிக் பண்ணுங்கள். மிரரை போய் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இதில் எந்த டைரெக்ஷனில் இப்போ இருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கும். அதாவது ஒய்-இசட் டைரெக்ஷனில் இருக்குது. ஒய்-இசட் டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா அதாவது உங்களுக்கு இப்போ மிரராக போகிறது ஒய்-இசட் டைரெக்ஷனில் மட்டும் மிரராகவும் எக்ஸ் டைரெக்ஷனில் உங்களுக்கு வராது. அதாவது நீங்கள் பண்ணுறது வந்து எக்ஸ் டைரெக்ஷன்லேருந்து பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் உங்களுக்கு. இந்த இதில் வந்து என்ன இல்லையோ, அதாவது இப்போ நீங்கள் ஒய் டைரெக்ஷனில் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எக்ஸ்-இசட் அப்படிங்கிறத மட்டும் கொடுக்கணும். ஏன்னா இதில் எது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எந்த டைரெக்ஷனில் பண்ணுறீங்களோ அந்த டைரெக்ஷன் இல்லாததை பார்த்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து எக்ஸ் டைரெக்ஷன்லேயே பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறனால ஒய்-இசட் இதில் வச்சுக்கிறேன். இதோட நோடு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இந்த நோட் பிளேன் எங்கேருந்து இதாகுங்கிறது தெரியும். நோட் பிளேன் இல்லைன்னா Shift+N இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோடு வந்து என்ன இருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கும். பாருங்கள், Shift+N கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோடு என்ன நோடுங்கிறத காமிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ மறுபடியும் ஜியாமெட்ரி போகிறேன், மிரர் ஆப்ஷன் போகிறேன். இப்போ நான் வந்து பண்ண போகிறது வந்து இந்த எக்ஸ் டைரெக்ஷனில் பண்ண போகிறேன். அப்படிங்கிறனால ஒய்-இசட். இப்போ நீங்கள் எக்ஸ் டைரெக்ஷனில் பண்ணால் ஒய்-இசட் எடுக்கணும். ஏன்னா இதில் எக்ஸ் இல்லை அப்படிங்கிறனால ஒய்-இசட் எடுக்கணும். அதுமாரி நீங்கள் இது ஒரு சும்மா உங்களுக்கு புரியணுங்கிறக்காக சொல்கிறேன். இது வந்து நீங்கள் ஒய் டைரெக்ஷனில் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எக்ஸ்-இசட், ஏன்னா இதில் ஒய் இல்லை, அப்போ நீங்கள் இதை தான் எடுக்கணும். இது வந்து இசட் டைரெக்ஷன் இல்லைன்னா XY பிளேன் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இப்போது நம்பர் ஆஃப் நோட் ஆஃப் பிளேன் எந்த பிளேன்லேருந்து எடுக்கணும் அப்படிங்கிட்டு இருக்குது. இப்போ 1ன்னு எடுக்கலாம், 4ன்னு எடுக்கலாம், நம்ம எதுலேருந்தாலும் எடுக்கலாம். 5, 8 இதுலேருந்து எடுக்கக்கூடாது. இல்லைனா நம்மளுக்கு கீழே இதுலேருந்து இதாகும்.
அதில் 1, 4 இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுக்கலாம். நான் வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன். காப்பி கொடுத்துக்கோங்க. மூவ் இருந்துச்சுன்னா இது அப்படியே இந்த சைடு மூவ் ஆயிரும். இந்த டைரெக்ஷனில் வச்சு அப்படியே மூவ் ஆயிரும். காப்பி கொடுத்துக்கிறேன். காப்பி கொடுத்துட்டு ஓகே கொடுக்க. இப்போ பாருங்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இப்போ இந்த இடத்துல இருக்கிற அப்படியே இந்த செக்ஷன் வந்து அப்படியே எனக்கு இந்த செல்லில் மூவ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம்னா இதில் இருக்கிற அவ்வளோத்தையுமே வந்து மறுபடியும் வந்து இதை வந்து எப்படி வேறு டைரெக்ஷனில் எப்படி பண்ணணுங்கிறத பார்ப்போம். மறுபடியும் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு 3D வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள் இதில் எல்லாமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஜாமெட்ரி போகிறேன். மிரர் ஆப்ஷன் போகிறேன். மிரர் ஆப்ஷன் போய்ட்டு இப்போ நான் எக்ஸ் டேரக்ஷனில் பண்ண போகிறதில்ல. ஏன்னா எக்ஸ் டேரக்ஷனில் பண்ணணும்னா இந்த சைடில் மட்டும் இதை மட்டும் விட்டுட்டு பண்ணிடணும். நான் இப்போ பண்ண போகிறது என்னென்னா இசட் டேரக்ஷன், அதாவது இசட் டேரக்ஷனில் பண்ண போகிறேன். அப்போ இசட் டேரக்ஷன் இதில் இல்லை, இதெல்லாம் இல்லை. அப்போ XY பிளேன் கொடுக்குறேன். நம்பர் ஆஃப் பிளேன் எந்த பிளேன்லேருந்து எடுக்கணும்னு கேட்கு 3 இல்லைனா 10 இந்த ரெண்டு ஏதாவது ஒன்று எடுக்கணும். நான் வந்து 10ன்னு எடுக்கிறேன். காப்பி கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எனக்கு இந்த இடத்துல கிடச்சிருச்சு. அடுத்தது வந்து நம்ம இதை ஒய் டைரெக்ஷனில் எப்படி பண்ணலாம் பார்ப்போம். ஒய் டைரெக்ஷன் வந்து நீங்கள் அப்படி பண்ணணும், மிரர் அப்படி பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் மிரர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லஸ் ரிப்பீட்னு இருக்குது, இதிலேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம். மெயினாக வந்து அதில் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். இதில்னா உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து இதிலேயே நீங்கள் யூஸ் பண்ணுறத வந்து நம்ம பழக்கிக்கோங்க. ஒய் டைரெக்ஷன் எடுத்துக்கோங்க. எத்தனை ஸ்டெப் வேணும்னு பாருங்கள். நான் ஒரு 3 ஸ்டெப் கொடுக்குறேன். ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ மீட்டர் வேணும் கேட்கு. நான் 3 மீட்டர் கொடுக்குறேன். லிங்க் ஸ்டெப் கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். இது பாருங்கள் எனக்கு எல்லாமே மறுபடியும் அதே மாதிரி எல்லாமே க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து ஜென்ரல் போய்ட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ண போகிறோம். ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ணுறதுக்கு டிஃபைன் போகிறேன். டிஃபைன் போய்ட்டு ரெக்டாங்குலர் வந்து 0.23 எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம 2 மீட்டர் காலம் தான், 2 மீட்டர் பீம் தான். அப்படிங்கிறப்போ இது ரொம்ப தேவைப்படாது. காலமுக்கு வந்து நம்ம ஒய்டியை மாற்றிக்கலாம். 0.03 போட்டுக்கலாம். ஆட் கொடுக்குறேன். 2 தான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதாக அப்ளை பண்ணணும். ஜாமெட்ரி போகிறோம். செலக்ட் போகிறோம். செலக்ட் போய்ட்டு பீம் பேரலல் டு எக்ஸ், பீம் பேரலல் டு இசட். இப்போ இதை மட்டும் கொடுத்து இந்த இதை அசைன் பண்ண போகிறோம். அசைன் டு செலக்டட் பீம் கொடுத்து அசைன் கொடுக்குறோம். எல்லாம் அசைன் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ரெண்டாவது இந்த இதை எடுத்துக்கிறோம். இதை வந்து செலக்ட் போய்ட்டு பீம் பேரலல் டு ஒய் டைரெக்ஷன் இதை மட்டும் எடுக்கிறோம். எடுத்து அசைன் டு செலக்டட் பீம் கொடுக்குறோம். எஸ் கொடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு எல்லா செக்ஷனுமே அசைன் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறோம்னா 3D ரெண்டரிங்கில் போய் பார்க்குறோம். பாருங்கள் உங்களுக்கு ப்ராப்பராக எத்தனை மாடி பில்டிங் கட்ட போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு எல்லாமே கிளியராக வந்துருச்சு. நம்ம லோடிங் கண்டிஷன் கொடுத்து அப்படியே இதை வந்து நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். அதுலேயும் வந்து உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.